உங்கள் பீரோல் ஃபுல்லாக வாக்குத்தத்தத்தை ஒட்டி வச்சாலும் ஆசீர்வாதம் வராது. உங்களுக்குள்ள தேவனுடைய கிரிகைகள் வந்தாதான் ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஆண்டவர் உங்களை கவனித்து பார்ப்பார். நீங்கள் செய்கிற கிரிகைகள் தான் ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாறப்போகிறது. முதலாகவே ஆதியாகமம் 1 அதில் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனை தேவன் உண்டாக்கி அவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த பூமியை நீ என்ன செய், ஆண்டுகொள். இந்த பூமி முழுவதும் ஆண்டு கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அதுக்கு மேலே எந்த ஆசீர்வாதமும் இல்லை, அதுக்கு கீழே எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆண்டவருடைய நோக்கத்தை பார்த்தீங்களா? அவர் என்ன நோக்கத்தோடு மனுஷனை படைச்சார் தெரியுமா? இந்த மனுஷன்தான் எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானவனாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அவனை படைச்சி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உண்மையிலே இது ஆச்சரியமா இருக்கு. தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரியது பாருங்க. எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. சிங்கத்தை பத்தியா எவ்வளோ பலமா இருக்கு, உன்னை விட அது பலம் அதிகம், அதனால இனிமே சிங்கம் தான் உன்னை ஆளுகை செய்யலாம் சொல்லல. மனுஷனை பார்த்து தான் சொன்னார், நீ பூமியை ஆளுகை செய், பூமியை ஆண்டுகொள். இந்த இடத்துல தான் பிசாசு வந்து நம்மளோட போராட ஆரம்பிச்சான். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பூமியை இந்த மனிதனுடைய கையில கொடுத்துட்டாரே என்று சொல்லி பிசாசு எப்படியாவது நம்ம இடத்துல இருந்து பறித்து கொள்ள அவன் மிகுந்த பிரயாசப்பட்டான். அவன் பட்ட பிரயாசத்தில் அவன் ஜெயிச்சிட்டான். ஆண்டவர் ஏதேனை உண்டாக்கினார். ஏதென்கிறதா ஒரு குடும்பமா நீங்க நினைச்சுக்கோங்க. ஏதென்கிறது என்னது? உங்க குடும்பம். அதாவது ஏதேனை பார்த்து பார்த்து படைச்சார் அவர். எல்லா சகலமும் குறைவு பற்றக்கூடாதுன்னு படைச்சிட்டு தான் மனுஷனை அங்க கொண்டு வந்து வச்சு, எதற்காக வச்சார்னு வாசிங்களே. 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2 காரியத்துக்காக கர்த்தர் ஏதேனை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார். புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. 2 காரியத்துக்காக ஏதேனை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார். அப்பனா குடும்பத்தை கர்த்தர் ஏன் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறார்னா, முதல்ல பண்படுத்தணும், 2வது காக்கணும். பண்படுத்தணும் அப்படின்னா அதோடைய வேலை என்னன்னா பராமரிக்கிறது. எதை? இந்த ஏதேனை நீதாண்டா பராமரிக்கணும். இந்த குடும்பத்தை நீதான் என்ன செய்யணும்? பராமரிக்கணும். அதே போல இந்த குடும்பத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா குடும்பத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். குடும்பம் உங்க கூட தான் இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்துக்கான மேன்மையான ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மகிமையும் நம்ம இழந்துருவோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள் குடும்பமாக தான் வாழ்கிறாங்க. அந்த குடும்பம் ஏதேனை போல இல்லை. இந்த வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லாமல் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.